தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் ஆவியானவரே, நீர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. நீர் எங்களது பெருமூச்சுகளை எல்லாம் நல்லதொரு ஜெபமாக இறைவன் முன் ஏறெடுக்கிறீர். ஆகவே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று தவக்காலத்தின் 32வது நாளில் இருக்கிறோம். இன்று லூக்கா நற்செய்தியின் 19 மற்றும் 20வது அதிகாரங்களை சிந்திக்க அழைக்கிறோம். இன்று இயேசுவும் சக்கேயும் என்ற பகுதியை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்திலே, சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரிதண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். அவர் குட்டையாய் இருப்பதினாலே முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வரிதண்டுவோர்கள் அனைவரும் யூதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். வரிதண்டுவோர்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்க விரும்புகிறார். மனமாற்றத்திற்குரிய அந்த ஆன்மாவை நினைத்து இயேசு கவலைப்படுவதால் அவர் வெளிப்படையாக இயேசுவிடம் வந்து சொல்லாவிட்டாலும் அந்த ஆன்மாவை குறித்து இயேசு கவலையோடு இருக்கிறார். ஆகவேதான் அந்த இடத்திற்கு இயேசு வந்தவுடன் நிமிர்ந்து பார்த்து, சக்கேயு, விரைவாக இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்கிறார். அவரும் விரைவாக இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறார். பாருங்கள், இயேசு அவரது உள்ளத்தை பார்க்கிறார். அவர் மனமாற்றத்திற்காக தயாராக இருப்பதை நினைக்கிறார். ஆகவே அந்த ஆன்மாவை மீட்பதற்காக இயேசு விளைகிறார். ஆனால் அதை கண்ட யாவரும், இவன் ஒரு பெரிய பாவி, இவனிடம் போய் தங்க போயிருக்கிறாரே என்று முணுமுணுக்கிறார்கள். அதே நேரத்திலே சக்கேயு எழுந்து நின்று அனைவர் முன்னிலையிலும் ஒரு சாட்சியாக, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழையருக்கு கொடுத்து விடுகிறேன் என்கிறார். பாருங்கள், இயேசு அவரது வீட்டிற்கு வந்தவுடன் அவரது மனமாற்றத்தை பாருங்கள். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார். ஆக இறையியலாளர்கள் சொல்கிறார்கள், எதையாவது கவர்ந்திருந்தால் என்று அவர் கூறுகிறார். அவ்வாறு இருக்க அவர் கவர்ந்து விட்டேன் என்பதை அவர் உறுதியாக சொல்லவில்லை. அப்படியெனில் அவர் கவர்ந்திருக்காமலும் இருந்திருக்கலாம். கவர்ந்திருப்பதாக இருந்தால் அதை 4 மடங்காக திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார். ஆகவே அவர் முழுவதுமாக மனமாற்றம் அடைந்ததை இயேசு கண்டு வியந்து, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்கிறார். ஆம், வீட்டில் ஒருவர் மீட்படைந்து விட்டால் அவரால் அந்த வீடும் மீட்படைந்ததாகும். ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று கூறுகிறார். இழந்து போனதை தேடி மீட்கவே நாம் எவ்வாறு நமக்குரிய முக்கியமானவைகளை, விலை உயர்ந்ததை இழந்து போனோம் எனில் அதை தேடி மீட்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறோமோ, நம்முடைய ஒவ்வொரு ஆன்மாக்களும் இயேசுவின் பார்வையில் விலையேற பெற்றவை. அதற்காகவே அந்த இழந்து போன ஆன்மாக்களை தேடி மீட்கவே இயேசு வருகிறார். ஆகவே ஒருவேளை நாமும் நம்ம ஆன்மாவை இழந்திருப்போம் எனில் அதனால் என்ன பயன்? இயேசுவிடம் மீண்டும் திரும்பி வருவோம். தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே இயேசுவினுடைய அதிகாரத்தை குறித்து கேள்வி எழுப்புவதையும், குருக்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களோடு இணைந்து வந்து இயேசுவை எப்படியாவது அவர்களுடைய வலையில் சிக்க வைத்து பிலாத்துவினுடைய அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு போவதற்காக அவர்கள் ஆசைப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இயேசுவிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார்கள். இயேசு பரிசுத்த ஆவியினுடைய ஞானத்தினால் அவர்களுக்கு பதிலடி வழங்குவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19. இயேசுவும் சக்கேயுவும். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கே சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரிதண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று
ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழையருக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று கூறினார். மினா நாணய உவமை. இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார். எனவே இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்றுவர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தார்கள். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினார்கள். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சினேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என்று உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். எருசலேம் பணி. வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசு எருசலேமில் நுழைதல். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பகு, பெத்தானியா என்னும் ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாரேனும் உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதை குட்டியின் உரிமையாளர்கள், கழுதை குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதை குட்டியின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலை சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக, விண்ணகத்தில் அமைதியும் உன்னதத்தில் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இயேசு கோவிலை தூய்மையாக்குதல். இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம்,
என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று எழுதியுள்ளது, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவர் வயப்பட்டிருந்தனர். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20. இயேசுவின் அதிகாரம் குறித்த கேள்வி. ஒரு நாள் இயேசு கோவிலில் மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த போது தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களுடன் அங்கு வந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர் அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா மனிதரிடமிருந்து வந்ததா என்று கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து வந்தது என்போமானால் மக்கள் அனைவரும் நம்மீது கல்லெறிவர். ஏனெனில் மக்கள் யோவானை இறைவாக்கினர் என உறுதியாய் நம்பியிருக்கின்றார்கள் என்று தங்களிடையே சொல்லிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் எங்கிருந்து வந்தது என தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். கொடிய குத்தகைக்காரர் உவமை. பின்பு இயேசு மக்களை நோக்கி இந்த உவமையை சொல்லத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நீண்ட காலம் நெடும்பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் திராட்சை தோட்டத்து பழங்களில் தமக்குரிய பங்கை தொழிலாளர்கள் கொடுத்து அனுப்பும்படி ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் தோட்டத் தொழிலாளர்கள் அவரை அடித்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறு ஒரு பணியாளரை அனுப்பி வைத்தார். அவர்கள் அவரையும் அடித்து அவமதித்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மூன்றாம் முறையாக அவர் ஒருவரை அனுப்பினார். அவரையும் அவர்கள் காயப்படுத்தி வெளியே தள்ளினார்கள். பின்பு திராட்சை தோட்ட உரிமையாளர், நான் என்ன செய்வேன்? என் அன்பு மகனை அனுப்புவேன், ஒருவேளை அவனை அவர்கள் மதிப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டார். தோட்டத் தொழிலாளர்கள் அவருடைய மகனை கண்டதும், இவன்தான் சொத்துக்கு உரியவன், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் அவரை திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். அப்படியானால் திராட்சை தோட்ட உரிமையாளர் அவர்களை என்ன செய்வார்? அவர் வந்து அந்த தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் குத்தகைக்கு விடுவார். அப்போது அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், ஐயோ, அப்படி நடக்கக்கூடாது என்றார்கள். ஆனால் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று என்று எழுதியிருப்பதன் பொருள் என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிற எவரும் நொறுங்கி போவார், அது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார். மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்நேரமே இயேசுவை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்களுக்கு அஞ்சினார்கள். சீசருக்கு வரி செலுத்துதல். ஆகவே அவர்கள் இயேசுவை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். நேர்மையாளர் போன்று நடித்து அவரது பேச்சில் குற்றம் காண ஒற்றர்களை அனுப்பி வைத்தார்கள். அவரை ஆளுநரின் ஆட்சி அதிகாரத்திற்கு ஒப்படைப்பதே அவர்கள் நோக்கமாய் இருந்தது. ஒற்றர்கள் அவரிடம், போதகரே, நீர் சொல்வதும் கற்பிப்பதும் சரியே, நீர் ஆள் பார்த்து செயல்படாதவர், கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு நாம் வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார்கள். அவர்களுடைய சூழ்ச்சியை அவர் புரிந்து கொண்டு அவர்களிடம், ஒரு தெனாரியத்தை எனக்கு காட்டுங்கள், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, அப்படியானால் சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். மக்கள் முன்னிலையில் இயேசுவின் பேச்சில் அவர்களால் குற்றம் காண இயலவில்லை. அவருடைய மறுமொழியைக் கண்டு அவர்கள் வியப்புற்று பேசாதிருந்தார். உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வி. உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை மறுக்கும் சதுசேயருள் சிலர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவருடைய மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே
என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதுதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்லர், அவர் வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. தாவீதின் மகன் பற்றிய விளக்கம். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெசியா தாவீதின் மகன் என கூறுவது எப்படி? ஏனென்றால் திருப்பாடல்கள் நூலில் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அன்றோ? எனவே தாவீது அவரை தலைவர் என அழைப்பதால் அவர் அவருக்கே மகனாய் இருப்பது எப்படி என்று கேட்டார். மறைநூல் அறிஞரை குறித்து எச்சரிக்கை. மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்த போது இயேசு தம் சீடர்களிடம், மறைநூல் அறிஞர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதை விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவது போல் நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் அவர்களே என்றார். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.